திரு பீட்டர் உங்கள்கிட்ட தொடங்குறேன். இந்த பரப்புரை என்பதை பிரதமர் மோடி ராஜஸ்தானில் மேற்கொண்ட இந்த பரப்புரையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய அந்த ஒரு கருத்தை மேற்கோள் காட்டி இப்போது சொல்கிறார். உங்க பார்வை என்ன இதுல? இல்ல அதாவது நம்முடைய பிரதமர் இப்போ ஒரு பாலிசி எடுத்திருக்கார். ஒரு என்ன பாலிசி எடுத்திருக்காருன்னா, அவர் உண்மை பேசுவதில்லை என்று ஒரு முடிவோடு இருக்கிறார். அதாவது இதுவரைக்கும் அவர் இந்த தேர்தல் பரப்புரையில பேசிய அத்தனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒன்னு அது ஆஃப் ட்ரூத்தா இருக்கும், அல்லது முழு பொய்யா இருக்கும். இதை தவிர அவர் எதையும் பேசுவதில்லை. அதாவது ஒரு தேசத்தினுடைய பிரதமர் அந்த நாட்டில் நடக்கிற மற்ற மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர்லயோ இல்ல ஒரு அரசியல் கட்சியில ஒரு சாதாரண தொண்டர்கள் மத்தியில் வந்த பேச்சாகவோ இருந்துட்டால் கூட நாம் அதை பற்றி அப்படியே புறந்தள்ளி விடலாம். ஆனால் ஒரு தேசத்தினுடைய தேர்தல் பரப்புரை எப்படி இருக்க வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டிய பிரதமர் இவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட தனது குடிமக்களையே கேவலப்படுத்துகின்ற அளவுக்கு செல்வார் என்று சொன்னால், இந்த நாட்டில் இந்த நாளை வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என்று சொல்வதை தவிர எனக்கு வேற தெரியல. எனக்கு நான் பிரதமரை வேதனைப்படுவது வருத்தப்படுவதை விட தேர்தல் ஆணையத்தின் மேலும் உச்சநீதிமன்றத்திலையும் என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய கவலையையும் எதிர்காலத்தை பற்றி எனக்கு இருக்கிற அச்சத்தையும் நான் உங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இப்படி ஒரு தேசத்தினுடைய பிரதமரே இதை போன்ற பேச்சு தேர்தல், அதான் நான் என்ன சொல்றேன். அதாவது சுர்ஜிவாலா ஒரு 10 நாளைக்கு முன்னால ஏதோ ஒரு போட்டியிடுகிற வேட்பாளரை பற்றி ஒரு கருத்து சொல்லி விட்டார் என்பதற்காக உடனே அவர் 2 நாள் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. தேர்தல் பரப்புரையில் நீ கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க தேர்தல் ஆணையம் அனுப்பித்த அந்த சர்க்குலர் உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு காட்டின வழிகாட்டுதல்ல அவர்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாதி, மதம், மொழி, பிராந்தியம் சார்ந்து எந்த ஒரு தரப்பினரையும் தரக்குறைவாக விமர்சிப்பதையும் குற்றம் சாட்டுவதையும் அரசியல் கட்சிகளும் பரப்புரையாளர்களும் முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையமே அதை வழிகாட்டும். இதை விட உச்சநீதிமன்றம் ஹேட் ஸ்பீச்னா என்ன அப்படிங்க கொடுத்திருக்கிற விளக்கத்துல நம்முடைய இன்னைக்கு பிரதமர் பேசியிருக்கிறது அப்படியே அந்த ஹேட் ஸ்பீச்ங்கிற அந்த டெபினிஷனுக்குள்ள வருது. நான் என்ன கேட்கிறேன், அதாவது நம்முடைய கார்த்திய செல்வன், ஒரு பிரதமர் ஒரு நாட்டினுடைய ஒரு உச்சபட்ச அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவர். அவர் பேசுகின்ற போது ஒரு எதிர்கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி அவர் குற்றம் சாட்டுகின்ற போது குறைந்தபட்ச நேர்மையோடு, மினிமம் ஹானஸ்டி, அதாவது வேற ஒன்னும் அவர் அரசியல் ரீதியாக நான் மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட நான் கேட்கல. ஒரு குறைந்தபட்சம் ஹானஸ்டி கூட இல்லாம தேர்தல் அறிக்கையில இல்லாத சொல்லுகிறாரு. இதை இந்த நாட்டில இருக்கிற 130 கோடி மக்களை எப்படி இதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? இது ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாட்டில இருக்கின்ற பெரும்பான்மையாக வாழ்கின்ற இந்து மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இதை எப்படி அவங்க இதை பார்ப்பார்கள்? இப்படிப்பட்ட பிரதமரா நமக்கு கிடைத்திருக்கிறார் சமூக ஊடகங்கள் சமூக ஊடகம். நான் என்ன கேட்கிறேன், எங்க இடத்துல சொல்லியிருக்கு பெண்களுடைய தாலியை அறுத்து அதை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்துல தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்க சொல்லுங்க. அந்த மங்கள சூத்ராங்கிற வார்த்தையை அவர் எதிரே உட்கார்ந்து வைத்து அவர் என்ன சொல்றார்? தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த டிஸ்பாரிட்டி ஆஃப் இன்கம், வருமானத்திலும் சொத்துக்களை குவிப்பதிலும் சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து எல்லோருக்கும் செல்வம் பரவுகின்ற வகையிலே நாம் நடைமுறைகளை, நடவடிக்கைகளை, திட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு உலகத்துல அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் உள்ள சமூகம் நம்முடைய இந்திய சமூகம் தான். இன்னைக்கு கிடைத்திருக்கிற ரிப்போர்ட் என்னன்னா, உலகத்திலே மிக அதிகமான பணக்காரர்கள் எங்கே வாழ்கிறார்கள் என்றால் இந்தியாவிலே வாழ்கிறார்கள். மிக அதிகமான ஏழைகள் எங்கே வாழ்கிறார்கள் என்றால் அவர்களும் இந்தியாவில் வாழ்கிறார்கள். இந்த பிரிட்ஜபிள் கேப் ஒவ்வொரு வருடமும் இது பிரச்சனைகளை சொல்லிட்டு, அதே மாதிரி வரி விதிப்பதிலும் கூட பிரதமர் மன்மோகன் சிங் பேசியதா ஒரு விஷயத்தை தான் அவர் குறிப்பிட்டார். அதுல அவர் சொல்லும் போது earlier when their government was in power அப்படினு சொல்லி அந்த இடத்தை ரீகால் பண்ணி தான் சொல்றாரு. They had said that Muslims have the first right on the country's asserts. This means to whom will this property be distributed?
It will be distributed among those who have more children. இப்படிலாம் சொல்றாரு. இந்த இடம் வந்து பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னதா, அதுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு இன்டர்பிரேஷன் அவர் குறிப்பிட்டார். இதுல இதை நீங்க ஏற்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியோட முடிக்கிறேன். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இல்ல மன்மோகன் சிங் ஸ்பீச்ச வந்து என்ன இருக்குது, தயவுசெய்து நீங்க அதை பாருங்க. மன்மோகன் சிங் பேச்சுல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்துல வந்து லெஸ் பிரிவிலேஜ்டு சிட்டிசன்ஸ், அதாவது யாரெல்லாம் சொல்றாரு, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், பெண்கள், ஏழைகள், அதுல மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாரையும் சொல்லிட்டு இவர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றார். அமங் தி மைனாரிட்டிஸ் முஸ்லிம்ஸ் சொல்றார். இத வந்து ஷெட்யூல் ட்ரைபை பத்தியே பேசல, ஷெட்யூல் காஸ்ட் பத்தியே பேசல, இத பிற்படுத்தப்பட்ட மக்களை பத்தியே பேசல, ஏழைகளை பற்றி பேசல, பெண்களை பற்றி பேசலன்னு பிரதமர் சொன்னா எப்படி? அந்த ஸ்பீச்சினுடைய முழு டெக்ஸ்ட வந்து இன்னைக்கு வெளியிடுவதற்கு நான் வந்து பாஜக தரப்புல அங்க வந்திருக்கிற நண்பரை வந்து ஐ சேலஞ்ச். அந்த வார்த்தை இல்லைன்னு சொல்றாரு, அந்த வார்த்தை இருக்கா இல்லையான்னு நீங்க கேளுங்க. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதா? கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்க, among the minorities Muslims should be given priority. ஏன்னா சஞ்சார் கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய சமூக பொருளாதார நிலைமை பட்டியலின மக்களை விட, மலைவாழ் மக்களை விட மோசமாக இருக்கிறது என்பதுதான் புள்ளி வரும். கல்வியில், கலாச்சாரத்தில், பொருளாதாரத்தில், வாழ்க்கை தரத்தில், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில எல்லாமே வந்து சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கும் கிட்ட நான் வச்சிருக்கிற 5000 வருஷமா வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை வச்சிருக்கிறோம். அந்த சமூகத்தை விட இந்த மோசமாக இருக்கிறது அப்படின்னா சச்சார் கமிட்டி அறிக்கை. அதைத்தான் மன்மோகன் சிங் சொல்லுகிறார். அமங் த முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் வந்து வெல் எஜுகேட்டட், வெல் எம்ப்ளாய்ட், ஜெயின்ஸ் வந்து they are very rich, Sikhs more powerful. The constitutional religious minority la Muslims are less privileged. அவங்க வந்து less most unfortunate. நான் இன்னொன்னு கேக்குறேன் கார்த்திய செல்வன், கடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க கண்டினியூஸா தொடர்ந்து சமூக பொருளாதார ஆய்வறிக்கையில முஸ்லிம் சமூகத்தினுடைய வருமானம் குறைந்து கொண்டே போகிறது, வருமானம் குறைந்து கொண்டே போகிறது, அவர்களுடைய மக்கள் தொகையும் குறைந்து கொண்டே போகிறது, பெருக்கமும் குறைந்து கொண்டே போகிறது. இது ரெண்டுக்கும் இது வந்து இதுக்கு எந்த வித அவர் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களே இருக்கிறது. இன்னைக்கு உள்ள ஜனத்தொகை என்ன, இன்னைக்கு இந்துக்களுடைய மொத்த ஜனத்தொகை என்ன, இஸ்லாமியருடைய ஜனத்தொகை என்ன, ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு கூடி இருக்கிறது, எதுவும் வந்து அதீதமாக யாருக்கும் கூடவும் இல்லை, யாருக்கும் வரவும் இல்லை. ரெண்டாவது, இதை போல வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஒரு தரப்பு மக்களை வந்து எதிரிகளாக்கி, ஒரு சிறுபான்மை மக்களை எதிரிகளாக்கி, அதன் மூலமாக வந்து பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று ஒரு பிரதமர் நினைப்பார் என்று சொன்னால், அந்த பிரதமருக்கு வந்து வரலாற்றில் வந்து மிக மோசமான இடம் கிடைக்கும் என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட ஆசை. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு வெறுப்பு பேச்சு தான், திட்டமிட்ட தேர்தல் வியூகம் அப்படின்றீங்க. திரு நாகராஜ், 10 ஆண்டுகள்ல செய்தவற்றை சொல்வதற்கு நிறைய இருக்கும்போது ஒரு பெரும்பான்மை வாக்குகளை திரட்டுவதற்கு இப்படியான ஒரு வியூகத்தை பிரதமர் எடுக்கிறாரு, ரொம்ப தவறானது, வெறுப்பு பேச்சுங்கிறார் திரு பீட்டர். நிறைய கட்சிகள் இன்னைக்கு வந்து அதுக்கான எதிர்ப்பையும் பதிவு பண்ணியிருக்காங்க. உங்கள் கருத்து? இல்லை, ஆரம்பம் முதலேயே பாரத பிரதமர்கள் சொல்வது சப்கே சாத் சப்கே விகாஸ், எல்லோருக்குமான எல்லோரும் இணைந்த ஆட்சி. அதைத்தான் இந்நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். 10 ஆண்டு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மதமோ ஒரு சிறுபான்மை இனமோ ஒரு சாதியோ புறக்கணிக்கப்பட்டதாக இல்லை, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா அல்போன்ஸ் அவர்கள் சொன்னாங்க கருப்பு நாள் அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன், இன்று கருப்பு நாள் சொல்றீங்க, அதாவது சனாதானத்தை நான் வேரோடு அழிப்பேன், மலேரியா டெங்கு கொசுவை போல் அழிப்பேன்னு சொன்னார், அது கருப்பு நாள் இல்லையா? அன்னைக்கு நீங்க பேசலையே. இஸ்லாமியர்களுடைய முன்னுரிமை என்று மன்மோகன் சிங் சொல்லிய பொழுது அது கருப்பு நாள் இல்லையா? அன்னைக்கு நீங்க பேசலையே. 15 நிமிடம் தாருங்கள், காவல்துறை ஒதுங்கிக் கொள்ளட்டும், 100 கோடி இந்துக்களை அழிப்பேன் என்று ஒவைசி சொன்னாரே, அன்று கருப்பு நாள் இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்க எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பேசணும். நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொன்னார், ராகுல் காந்தி என்ன பேசினார், அந்த பேச்சுக்கு பதில் கொடுத்திருக்கார். அதிலே வர மன்மோகன் சிங் என்ன பேசினார், அந்த பேச்சுக்கு பதில் கொடுத்திருக்கார். என்னன்னு நீங்க விளக்கியதை திரும்ப சொல்றார். எப்படி நம்ம முன்வைக்கலாம். பிரதமர் ராஜஸ்தான்ல என்ன சொன்னார், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க விளக்கிருங்க. மற்ற கேள்விகள் நம்ம வைக்கலாம், மற்ற தலைவர்கள் என்னெல்லாம் பேசினாங்கிறது கட்டாயம் விவாதிப்போம். ராஜஸ்தான்ல பிரதமர் பேசியதுல எந்த சிக்கலும் இல்லையா? எந்த அவர் சொன்ன விஷயம் இல்ல, அவர் சொன்ன விஷயம் காங்கிரஸ் வந்து மீண்டும் பிரிவினைவாதத்தை தூண்டுறது,
எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுப்பேன்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா ராகுல் காந்தி சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், சிறுபான்மையர் குறித்த விவரங்களை அறிந்திடுவோம், பின்பு யாரிடம் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறதோ அதை ஆய்வு செய்து அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிள் பேசியிருக்காரு. அதை முன்னிறுத்தி தான் நம்முடைய பிரதமர் அவங்க பேசுறாங்க. இவர்கள் என்ன நோக்கத்தில் பேசுறாங்க? சிறுபான்மை ஓட்டுக்களை ஒன்று சேர்த்துவதற்காக, சிறுபான்மை பெரும்பான்மையை பிரிப்பதற்காக, அரசியல் ஓட்டு வங்கியை லாபம் பெறுவதற்காக இப்படி ஒரு பேச்சை இவர்கள் தூண்டி இருக்கிறார்கள். இதுதான் சொல்றாரு. இவர்கள் இப்படி செய்வது எதற்காக என்றால், இவர்கள் இப்படி நாங்கள் செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்பு என்ன செய்வோம் என்று இப்பொழுதே மறைமுகமாக சொல்லுகின்றார்கள். இதை எச்சரிக்கை விடுறார். காங்கிரஸ் எப்படி பிரித்து ஆளக்கூடியது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்க, சாதிக்குள்ள சண்டையை மூட்டுவாங்க. இதனால் வரை நேரு அவர்களே சொன்னாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம்னு சொன்னதை ராகுல் காந்தி எடுப்போங்கிறாரு. ராஜீவ் காந்தி வேண்டாம்னு சொன்னதை ராகுல் காந்தி எடுக்கிறாரு. அப்ப மீண்டும் பிரிவினைவாதி தூண்டுகின்ற வேலையை இல்ல ராகுல் காந்திக்கான எதிர்வினைங்கிறீங்க. பிரதமர் பேச்சு என்னன்னு நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ராகுல் காந்தியோட நோக்கம் என்ன விரும்புறேன். இல்ல அந்த விஷயத்துல பிரதமர் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறார். யார சொல்றாரு? முஸ்லிம்ஸ் பத்தி சொல்றாரு. அந்த வார்த்தையும் வருது. அதே போல தோஸ் வித் மோர் சில்ட்ரன் இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் யாரை குறிப்பிடுகிறார்? இது வெறுப்பு பேச்சில் வராதா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஏன் அவர் குறிவைத்து பேசுகிறார் அப்படிங்கிற கேள்வியை இவங்க எல்லாம் முன் வைக்கிறாங்க. இதெல்லாம் ராஜஸ்தான்ல பேசப்பட்டது தானே. ஒரே நான் பதில் சொல்லிடுறதுக்கு இல்ல, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ வெஸ்ட் பெங்கால் இருந்து நிறைய பேர் 1 கோடிக்கு மேல ஊடுருவி இருக்காங்க. 1 கோடிக்கு மேல். மம்தா அவர்கள் என்ன பண்றாங்க? தன் ஓட்டு வங்கிக்காக, தான் ஜெயிப்பதற்காக அந்த 1 கோடி பேருக்கும் எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறாங்க. இதைத்தான் பிரதமர் குறிப்பிடுறார். இங்க இருக்கிறவங்க அல்ல. அவர்கள் என்ன சொல்றாங்க? வெளியிருந்து உள்ள கொண்டு வருவாங்க, ஓட்டு வங்கிக்காக பிரிவினைவாதத்தை உண்டாக்குவார்கள். இவர்கள் எல்லாம் செய்ததுதான். மம்தாஜி இண்டிகோட்டில் இருக்கிற மம்தா செஞ்சதுதான் பிரதமர் சொல்றார். 1 கோடி பேர் இன்னைக்கு பங்களாதேஷில் இருந்து இன்னைக்கு நம்ம இந்தியா மேற்கு வெஸ்ட் பெங்கால உருவாகி உள்ள வந்திருக்காங்க. இதைத்தான் அவர் குறிப்பிடுறார். இப்படிப்பட்ட வேலையை காங்கிரஸ் செய்ய இங்க இருக்கின்ற இஸ்லாமிய அல்ல.